விவசாயிகளுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதெல்லாம் இந்த தாவேக அரசு கவனமாக பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை நம்ம பாராட்டுறோம். இந்த பட்ஜெட்லேயே வந்து மக்கள் மீது வரி சுமைங்கிறது எதுவுமே இல்லை. முற்றிலும் விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணலன்னா அவர் அதை பற்றி பேச மாட்டாங்களே. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுகிறாங்க. துறை சார்ந்த அமைச்சர் வினோத் அவர்கள் மிக தெளிவாக வேளாண் பட்ஜெட் கொடுத்தாரு. வேளாண் பட்ஜெட்டில் எங்கேயாவது விமர்சனம் வந்துச்சா? விவசாய சங்கத்தினர் வைத்த ஒரே கோரிக்கை, ஐயா எங்க கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணுங்க. வேளாண் பட்ஜெட் அற்புதமா இருக்குன்னு விவசாய சங்கம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தாவேக்காவுடைய காய் நகர்வுங்கிறது ரொம்ப பெருசா இல்லாம அகலக்கால் வைக்காம கரெக்டான முறையில போய்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கும் பாதிப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. தாவேக்கா மேல பொதுவாய் எல்லா கட்சியினரும் விமர்சனம் வைக்கிறாங்க. அது ஒவ்வொரு கட்சியாக வகைப்படுத்திட்டே வரலாம். நயினா நாகேந்திரன் பேசியிருந்தாரு. என்ன பண்ணால் அப்பாவுக்கானான்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் அப்பாவை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க யாருன்னு அப்படின்ற மாதிரி ஒரு இதை பதிவு பண்ணியிருந்தார். இல்லை, இப்போ நயினாருடைய கடந்த கால பேச்சும் வந்து அந்த நடிகை குறித்து ஒரு பேச்சு இருந்துச்சு. நயினார் ஒரு பெரிய ஆளே கிடையாது, நம்ம கைது செஞ்சு அவரை ஒரு பெரிய ஆளாக்கணுமா அப்படிங்கிற பார்வையில் தாவேக்கா பார்க்குதாங்கிறது எனக்கு. சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை கேட்கலாம், வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து திமுகவுக்கு ஒரு நியாயம், பாஜகவுக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. நீங்க உதயநிதியை கைது பண்ணீங்க, மார்க்கண்டேயனை கைது பண்ணீங்க, அனிதாவை கைது பண்ணீங்க, ஜென்சி கிட்ட கும்பலையே கைது பண்ணீங்கிறப்ப அதை விட ஒரு ஆபத்தான வார்த்தை உங்களுடைய தாய் தந்தையை பத்தி பேசும்போது நீங்க கைது பண்ணிருக்கணும் தான் நானும் சொல்றேன். நாம் தமிழை மேலே பார்த்து துப்பிக்கிறாங்க, அதை வந்து தாவேக்கான்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் பார்த்து துப்புனா எப்படி தாவேகம் இல்லை, அப்படிதான் துப்பிக்கிற மாதிரி இருக்க போல. அந்த மாதிரி துப்பிக்கிறாங்க. உங்க அண்ணன் செஞ்ச சாதனைகள் என்ன, எவ்வளோ சதவீதம், இன்னைக்கு எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு எந்த தாவேகாவை பார்த்து விமர்சனம் செய்கிறாங்களோ அந்த தாவேகாவின் தலைவர் என் தம்பி மைக் எடுத்துட்டான்னு சொல்லி அந்த மைக்கை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்போ இந்த எச்சி துப்புறதை எங்கே பார்த்து நீங்கள் துப்பணும்? இப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அரசியல் எடுத்து வைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. தனிநபர் தாக்குதல், விஜயை பற்றி பேசணும், விஜய் கத்தி பற்றி கீழ்த்தனமாக பேசணும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே இந்த மேடையில் தாவேகாவை குறித்து இவ்வளவு கீழ்த்தனமாக பேசுகிறீங்களா? ஆனால் விர்ச்சுவல் அரசு பதில் சொல்கிறாங்கல்ல, அதே உங்களால் தாங்க முடியுதா? ஒரு கட்சி இருக்கு, நாம் தமிழர் கட்சி, அது செயல்படணும். 3% இருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல அதையும் முடிஞ்சிச்சுன்னா அவங்க இப்போ இந்த வாழ்வுரிமை கட்சி இந்த போன்ற சின்ன சின்ன கட்சிகள் அப்படி போயிடுச்சு பாருங்க ஓரமா, அந்த மாதிரி அதுவும் ஓரமா போயிடும். இவங்க கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். உங்கள் தளபதி, உங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி, பல்வேறு கேள்விகள் பயிர்க்கடன் தள்ளுபடியில் மாற்று கருத்துக்கள் எதிர்கட்சி தெரிவித்தாங்க. பல்வேறு கேள்விகளும் ஆளும் கட்சி கூட்டணி கட்சியினரே நிறைய கேட்டிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இப்போ பயிர்க்கடன் தள்ளுபடியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காரு. பயிர்க்கடன் தள்ளுபடி வரவேற்கத்தக்க வகையில் இருந்துச்சா? இல்லை, இப்போ இந்த 10 லட்சம் கோடி கடனுங்கிறது தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய நிதி சுமை, பெரிய சுமை. அது கடந்த ஆட்சிக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. அது ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. பட் இருக்கக்கூடிய நிதிகளை வைத்து எப்படி நம்ம கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணணும், விவசாயிகளுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதெல்லாம் இந்த தாவேக அரசு கவனமாக பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை நம்ம பாராட்டுறோம். இந்த பட்ஜெட்லேயே வந்து மக்கள் மீது வரி சுமைங்கிறது எதுவுமே இல்லை. பட்ஜெட்டில் வந்து மக்களுக்கான பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை. இப்போ நீங்கள் கடந்த ஆட்சியாளர்களுடைய பட்ஜெட்லாம் முதல் பட்ஜெட்லேயே அள்ளி வீசிடுவாங்க. அதுக்கு பல கோடி, இதுக்கு பல கோடி, அந்த வாக்குறுதி கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே ஒரே பட்ஜெட்டில் போட்டுருவாங்க. பட் ஆனால் இங்கே என்ன அப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, கடனை இது பண்ண முடியாது. கடனை வந்து எப்பயுமே நம்மளால் முழுமையாக வந்து அடைக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியுங்கிறது ஒரு அஜெண்டாவை அவங்க எடுக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே நீங்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சவால் விடுறோம் நீங்கள் கடனை அடைச்சி காமிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பாயிண்ட்டை வந்து தாவேகா எடுத்து செயல்படுறாங்க. கடனை வந்து குறைக்கலாங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. 5 வருஷத்துக்குள்ள அதை பண்ணிடுவாங்க. குறைக்கிற வழியை தான் பார்க்கணும், அடைக்க முடியாது. இந்த ஏற்பாடுகள், அதனாலதான் பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்த முற்றிலுமாக அவங்க உடைக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வந்தால் தான் ஊழலும் முறைகேடுன்னு அதிகமாக ஆகும். இப்போ அண்ணாமலை பேசும்போது கூட சில விஷயங்களை பதிவு செஞ்சாரு. ஊழலுக்கான முன்னெடுப்பு, அதே போல பார்ட்டி ஃபண்டுக்கான முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து தாவேக அரசு சிறப்பாக செய்யுது. ஒரு 2-3% தான் லஞ்சம் அந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி பதிவு செஞ்சிருக்காரு. 2-3 எங்க இருக்கு, 100% எங்க இருக்கு. அப்ப ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை தாவேகா கொடுக்குதுங்கிறப்ப அதை வரவேற்கணும். அப்ப பெரிய அளவுல கால் வைக்காம கிராஜுவலா நம்ம போவோம், படிப்படியாக போவோம். இன்னைக்கு முதல் படி, அடுத்து நாளைக்கு 2வது படி. அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த விவசாயிகள் நலன்ல அக்கறை காட்டுறாருங்கிறது தொடர்ந்து
எல்லா பதிவுகள்லேருந்து தெரியுது. அவர் வந்து நீங்கள் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூரில் வந்து தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரம் நடந்த போதும் வல்லத்தில் பேசும்போது, அது வல்லத்தில் தான் நடந்துச்சு, வல்லத்தில் பேசும்போது இந்த டெல்டாவுக்கும் விவசாயிகளுக்கும் நான் என்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கூட்டம் முடிந்து கீழே வரும்போது 2-3 விவசாயிகள் சங்கத்தினர் வந்து முதல்வரை சந்தித்து நெல்மணிகளை வந்து பரிசாக கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ அந்த நொடியிலிருந்து இது ஆட்சி பொறுப்பேற்ற வரைக்கும் விவசாயிகளுக்கான வார்த்தைங்கிறது பயன்பட்டுட்டு தான் இருக்கு. விவசாயின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. முற்றிலும் விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணலன்னா அவர் அதை பற்றி பேச மாட்டாங்களே. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் துறை சார்ந்த அமைச்சர் வினோத் அவர்கள் மிக தெளிவாக வேளாண் பட்ஜெட் கொடுத்தாரு. வேளாண் பட்ஜெட்ல எங்கேயாவது விமர்சனம் வந்துச்சா? விவசாய சங்கத்தினர் வைத்த ஒரே கோரிக்கை, ஐயா எங்க கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணுங்க. வேளாண் பட்ஜெட் அற்புதமா இருக்குன்னு விவசாய சங்கம் ஒத்துக்கிட்டாங்க. விவசாய கடன் தள்ளுபடியை மட்டும் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஆனா 8 அமைச்சர் சந்திச்சோம், 8 அமைச்சர் பேசினாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிதி சுமையின் காரணமாக நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம் சொல்லி எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் தான் ஆகுது. 10 நாள்ல இன்னைக்கு ஒரு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி. 1 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபாய். 1 லட்ச ரூபாய்க்கு மேலனா 1.5 லட்சம் வாங்கியிருப்பாங்க, 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க, 3 லட்சம், இதோ ஒரு அமௌண்ட். இந்த 100 நாளைக்குள்ளேயே ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தள்ளுபடி கொடுத்தாங்க, இப்போ ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பெரிய மாற்றம், பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்போ அவங்க தாவேக்காவுடைய காய் நகர்வுங்கிறது ரொம்ப பெருசா இல்லாம அகலக்கால் வைக்காம கரெக்டான முறையில போய்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கும் பாதிப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இது வந்து இந்த இது ஸ்கீம்ஸ் பற்றி சொன்னீங்க. அடுத்த கட்டமாக விமர்சனங்கள். தாவேக்கா மேலே பொதுவாக எல்லா கட்சியினரும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை ஒவ்வொரு கட்சியாக வகைப்படுத்திகிட்டே வரலாம். நயினா நாகேந்திரன் பேசியிருந்தாரு. என்ன பண்ணால் அப்பாவுக்கானான்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் அப்பாவை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க யாருன்னு அப்படின்ற மாதிரி ஒரு இதை பதிவு பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். பத்திரிகையாளருக்கு உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ நயினாருடைய கடந்த கால பேச்சும் வந்து அந்த நடிகை குறித்து ஒரு பேச்சு இருந்துச்சு. அன்றைக்கு தாவேக்கா ஆட்சியில் இல்லை, அது ஒரு தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியாக இருந்துச்சு. அன்றைக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமான புகார்கள் தான். இப்போ எப்படி ஆன்லைன் புகார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதில் 2 விஷயம் தாவேக்காவை வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, நயினார் பேசுனது தவறு தான், மாற்று கருத்து கிடையாது. அது அந்த கட்சியில் சொந்த கட்சியில் இருந்த குஷ்பு விமர்சனாங்க. அதே பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையும் அதை தெளிவுபடுத்திட்டாரு, விமர்சனம் வச்சுட்டாரு, கண்டனங்கள் வச்சுட்டாருங்கிறப்ப ஏன் நயினார் மீது வழக்கு இல்லை, ஏன் கைது பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்கா ஏன் இந்த விஷயத்துல, அதாவது திமுக குற்றம் சாட்டுறாங்களா, தாவேக்கா பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட ஆட்சி தான் இங்க நடக்குதுங்கிற மாதிரி, அதற்கு ஏற்றாற் போல நயினார் மேல நீங்க எந்தவித நடவடிக்கை எடுக்கலையாங்கிற ஒரு கேள்விங்கிறது இப்போ சமீபத்திலிருந்து எழுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், நிறைய நயினாரை தொடவே மாட்டாங்க தாவேக்கா அப்படிங்கிற பதிவுகள்லாம் வைக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு பார்வையில இந்த விமர்சனங்கள் வருது. நம்ம இன்னொரு பார்வையில இது அரசியல் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது தாவேக்கா நயினார் ஒரு பெரிய ஆளே கிடையாது, நம்ம கைது செஞ்சு அவரை ஒரு பெரிய ஆளாக்கணுமா அப்படிங்கிற இந்த பார்வையில தாவேக்கா பாக்குதாங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஸோ அப்போ அந்த 2 விஷயத்துக்கும் தாவேக்கா தான் பதில் சொல்லி ஆகணும். அனிதா ராதாகிருஷ்ணனும் இது இல்லை, மார்க்கண்டேயன் அவர்களும் இது இல்லை. உதயநிதி அவர்கள் பேசும்போது உதயநிதி அவர்களோட மோசமா நயினா நாகேந்திரன் பேசியிருக்காரு. உதயநிதியோட மோசமா நயினா நாகேந்திரன். நம்ம விமர்சனத்துக்கும் அந்த விமர்சனம் தாவேக்கா மேல இருக்கு, அதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க. 2 பாயிண்ட் நான் சொன்னேன். ஒன்று, நீங்கள் பாஜகவோட பி டீம்னு அவங்க விமர்சனம் வைக்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா கைது செய்யாமல்? இல்லை கைது செய்ய அவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லைன்னு நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா? அது அப்படின்னா வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். அப்போ வந்து திமுகவுக்கு ஒரு நியாயம், பாஜகவுக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. நீங்கள் உதயநிதி கைது பண்ணீங்க, மார்க்கண்டேயனை கைது பண்ணீங்க, அனிதாவை கைது பண்ணீங்க, ஜென்சி கிட்ட கும்பலையே கைது பண்ணீங்கிறப்ப அதை விட ஒரு ஆபத்தான வார்த்தை உங்களுடைய தாய் தந்தையை பற்றி பேசும்போது நீங்கள் கைது பண்ணியிருக்கணும்னு தான் நானும் சொல்கிறேன். அப்போ இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ செலக்ட் பண்ணாமல் நீங்கள் அரசியலை நகர்த்த முடியாது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த விமர்சனங்களும் கூட சேர்ந்து தான் வரும். மதசார்பற்ற அந்த உணர்வுக்குங்கிறது தமிழ்நாடு எப்பயுமே எடுத்துக்காட்டான மாநிலம். அப்போ இங்கே பாஜக என்ற கட்சி தேசிய கட்சி, அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கட்சியின் ஒரு தலைவர் ஒரு முதல்வரை பேசும்போது ஏன் நடவடிக்கை இல்லைங்கிறது ஒரு கேள்வி வருது. அப்போ ராஜ்மோகன் போனவங்களாம் விமர்சனம் கண்டனங்களை தெரிவித்தாங்க, நாகரிக பேச்செல்லாம் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் உதயநிதிக்கு காட்டின அதே அக்கறையை இங்கே காட்டியிருக்கணும்னு நம்ம சொல்ல வரோம். அப்போ இந்த 2 விஷயமும் அவங்க கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து தாவேக்கா தான் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா அந்த விமர்சனம் தொடரும் உங்களுக்கு. ஆமா, இன்னைக்கு அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட ஏதாவது ஒரு உறுப்பினராவது திமுக அதை கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன்.
ஆனால் யாரும் கேட்கல, பகல் முழுக்க அது கேட்கல. ஸோ அவங்க அந்த நயினார் நாகேந்திரன் ஏன் கைது செய்யப்படவில்லைன்னு யாராவது ஒரு திமுக உறுப்பினராவது அதை கேட்டிருக்கணும். அப்போ திமுகவும் இந்த இடத்துல அரசியல் பண்ணாமல் இருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஓகே, நாம் தமிழருக்கு வரும். நாம் தமிழர் மேலே பார்த்து துப்பிக்கிறாங்க, அதை வந்து தாவேகான்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் பார்த்து துப்புனா எப்படி தாவேகா இல்லை, அப்படிதான் துப்பிக்கிற மாதிரி இருக்க போல, அந்த மாதிரி துப்பிக்கிறாங்க. இப்போ நான் உட்காந்துருக்கேன், மேலே பார்த்து துப்புனா என் மேலே தான் விழுவும். அது மாதிரி வனத்துறை அமைச்சர் பேரை சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து 1000 2000 பேரை சொல்லிட்டா இது பண்ணீங்க, அந்த லட்சத்தில் இந்த ஆட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறையா பதிவுகளை வச்சிருந்தார் முன்னாடி, நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். இல்லை, அதுக்கு வந்து பெரும்பாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சியாக ப்ரொஜெக்ட் ஆகி வரீங்க, உங்கள் கட்சி செஞ்ச சாதனைகள் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டீங்க. உங்கள் அண்ணன் செஞ்ச சாதனைகள் என்ன, எவ்வளோ சதவீதம், இன்றைக்கி எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கீங்க, ஏன் அன்றைக்கி 8% வாங்கினீங்க, அதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்க. நீங்கள் 8% வாங்கும்போது தாவேகா என்ற கட்சி கிடையாது. இன்றைக்கி எந்த தாவேகாவை பார்த்து விமர்சனம் செய்கிறாங்களோ அந்த தாவேகாவின் தலைவர் என் தம்பி மைக் எடுத்துட்டான்னு சொல்லி அந்த மைக்கை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்போ இந்த எச்சி துப்புறதை எங்கே பார்த்து நீங்கள் துப்பணும்? எங்கே பார்த்து துப்பணும்? ஏன் அன்றைக்கி அவங்க அண்ணன் அந்த வார்த்தையை சொன்னார்? அதை பற்றி உங்களால் கேள்வி கேட்க முடியுமா? இல்லை, தப்பாக தான் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் செஞ்சது கேடு கெட்ட செயல், விஜய் எங்களுக்காக மைக்கு தூக்கலை, அதை நாங்கள் எங்கள் தலைவர் சீமான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதை வச்சு பிரச்சாரமே பண்ணிட்டோம், அந்த இடைத்தேர்தலில் நாங்கள் ஓட்டை கேட்டுட்டோம், மன்னிச்சிருங்கன்னு ஏன் இன்ன வரைக்கும் யாரும் சொல்லலை? அது நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் தாவேகா மேலே விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அந்த விமர்சனத்தை நீங்கள் சேர்த்து பேசணும். அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் எதுவுமே ஏதோ கடமைக்கு பேசணும், மேடைக்கு கீழே ஒரு 100 பேர் இருக்கான் அவனை வந்து நாங்கள் திருப்திப்படுத்தணுங்கிறதுலாம் பேசக்கூடாது. அரசியல்னு பேசுகிறப்ப சரியான அரசியலை பேசுங்க. எங்கே உங்களுக்கு சிக்கல் வருது? தாவேகா இதை செஞ்சிருக்கு, என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்கள். தனிப்பட்ட விமர்சனங்களையும் தனிநபர்களுடைய தாக்குதலை தவிர்த்து அரசியல் சிக்கல் இருக்கா? எம்எல்ஏ 1000 செய்வாங்க, எம்எல்ஏவும் மனுஷன்தான். அமைச்சர்கள் 1000 செய்வாங்க, அமைச்சர்களும் மனுஷன்தான். நீங்கள் மனிதனாக பார்க்கும்போது எந்த மனிதனும் தவறு செய்யாமல் இருக்க மாட்டான். உலகத்தில் ஹரிச்சந்திரனுங்கிற ஒரு சொல்லுங்கிறது பேரளவு தான் இருக்குது. ஹரிச்சந்திரன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. புரியுதா? இதுதான் உண்மை. அப்படிங்கிறப்ப இவன் இந்த தப்பு செய்ய மாட்டான், இவன் இந்த தப்பு செய்ய மாட்டான்னு நீங்கள் வந்து தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் கிடையாது. ஏன்னா அப்படின்னா சீமானுடைய உதவியாளரை ஒரு ஃபோட்டோலாம் நடுவில் வைரல் ஆச்சு. அந்த ஃபோட்டோவை வெளியிட்டவரும் இன்றைக்கி சிறையில் இருக்கார், யூடியூபர் அவரும். புரியுதா? அந்த ஃபோட்டோவில் நடந்த கூத்துக்கள்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இதை வெளியே வந்து நாங்கள் மதுவை வந்து எதிர்ப்போம், ஆனால் உள்ளே நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்குவோம். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? என்ன இரட்டை நிலைப்பாடு சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அரசியல் எடுத்து வைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. தனிநபர் தாக்குதல், விஜயை பற்றி பேசணும், விஜய் கத்தி பற்றி கீழ்த்தனமாக பேசணும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே இந்த மேடையில் தாவேகாவை குறித்து இவ்வளவு கீழ்த்தனமாக பேசுகிறீங்களா? உங்களை இந்த சோசியல் மீடியா தாவேகாலேருந்து யாரும் பதில் சொல்லலை. ஏன்னா அவர் தான் மற்றும் சிலர்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு புரியுதா? மற்றும் சிலருக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விர்ச்சுவல் வாரிசு பதில் சொல்கிறாங்கல்ல, அதே உங்களால் தாங்க முடியுதா? இல்லை, விர்ச்சுவல் வாரிசை கூட அவங்க வந்து ரொம்ப இதாக பேசியிருந்தாங்க, அடி பொழக்கிறாங்க அவங்க. இங்கே தாவேகா நாம் தமிழர் மதிக்கவே கிடையாது, அது உண்மை. எதுக்கு சீமானை போய் அவர் சந்திச்சார் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்க. சீமானை சந்தித்தது ஒரு முதல்வராக புதுமையாக பதவி வைக்கிறோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்ப்பது மரபு மாண்பு, அதை அவர் செஞ்சிருக்காரு நாகரிகத்தின் அடிப்படையில். மற்றபடி நீங்கள் ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் சீமான் வந்து ஒரு தேசிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர்லாம் வந்து அவர் பார்க்கல. அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு பிம்பமாக இவங்க கட்டமைச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையிலலாம் அவர் பார்க்கல. இதுதான் அவர் வந்து பார்த்ததுக்கான நோக்கம். ஆனால் உங்கள் கட்சிக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம கேட்குறோம். என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, என்ன எடுத்து வைக்கிறீங்க? தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, தமிழ் தேசியத்திற்கான கொள்கையை நீங்கள் பேசுனீங்களா? என்ன பேசியிருக்கீங்க? சரி, அந்த கொள்கையை நம்ம பேசுகிறோம். அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம தலைவர் நடந்துக்கிறாரா? நம்ம குடும்பத்தில் அப்படி நடந்துக்கிறோமா? தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, தமிழ் வழி கல்விங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? உங்கள் கட்சியில் தமிழ் வழி கல்வியில் உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பட்டியலை கொடுங்க பார்ப்போம். கொடுங்க, நான் கேட்குறேன். உங்கள் தலைவருக்கே அது கிடைக்காது, அவர் வீட்டிலே அது இல்லை. ஏன்னா எல்லாம் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில். அதனால் நீங்கள் அதுவும் பேச முடியாது. அப்போ அரசியலே கிடையாது, அது தமிழ் தேசிய அரசியலே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. அது முற்றிலும் வந்து சீமான் வந்து அது குழி தோண்டி இங்கே புதைச்சிட்டாரு தமிழ்நாட்டில். அதில் இப்போ ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி, அது செயல்படணும். 3% இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் அதையும் முடிஞ்சிச்சுன்னா அவங்க இப்போ இந்த வாழ்வுரிமை கட்சி இந்த போன்ற சின்ன சின்ன கட்சிகள் அப்படி போயிடுச்சு பாருங்கள் ஓரமாக, அந்த மாதிரி அதுவும் ஓரமாக போயிடும். இவங்க கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். நீங்கள் கொள்கை அரசியல்னு பேசுனீங்க, கொள்கை அரசியல் தமிழ்நாட்டில் 26 எடுபடலை. அப்போ உங்கள் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும். அதை உதயநிதியே ஒத்துக்கிறாருல்ல, ஸ்டைலை நம்ம மாற்றணுன்ட்டு. அப்புறம் நீங்கள் திரும்பி என்ன ஸ்டைலில் அவங்க கொண்டு வரீங்க? நீங்கள் தனிநபர் தாக்குதல் தொடர்ந்தீங்கன்னா உங்களை திரும்பி அவங்க தாக்க தான் செய்வாங்க. அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கா?
அது இல்லாத அப்புறம் ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் அந்த பேசுனதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த யூடியூபரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி அந்த யூடியூபரை போட்டு. அது உங்களுக்கு சமாளிக்கிற திறன் இருக்கா உங்களுக்கு? உங்கள் கூட இந்த எல்லா தம்பிகளும் போயிட்டாங்க. பாதி பேர் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக இருக்காங்க, மாநில நிர்வாகியாக இருக்காங்க தம்பி. கூட இந்த தேர்தலில் சீமானோட கூட போனவங்கெல்லாம் தாவேக்கால இருக்காங்க. இப்போ இதுதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு, இப்படி தான் இருக்குது. ஓகே, அடுத்ததா இந்தியா திருவொற்றியூர் சம்பவம் வந்து கேள்விப்பட்டோம், கொலை சம்பவம். அதை பார்க்கறதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் போயிருந்தாங்க. இங்கே பொதுமக்கள்லாம் ரொம்ப கொந்தளிப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு சில பேர் மடை மாட்டுறாங்க, ஆதவர்ஜுனாவை நோக்கி கத்தி ஆதவர்ஜுனா வெளியே துரத்தி விட்டதா இது பண்ணாங்க. நடந்தது என்ன திருவொற்றியூர் சம்பவத்தில்? இல்லை, திருவொற்றியூர் சம்பவம் வந்து ஒரு ரொம்ப கொடூரமான சம்பவம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் பள்ளி மாணவன், மாணவனுடைய நிலைப்பாடுகள்லாம் நம்ம சொல்ல, ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு தாவேக அரசு என்ன பண்ணியிருக்குன்னு தான் நம்ம கேள்வி. நேற்று போய் பார்த்தாங்க, வச்சாங்க. யார் அதுவும் ராஜ்மோகன் அவர்களும் பேரண்ட்ஸை சந்திச்சிட்டாங்க. வெளியே வரப்போ தான் அந்த கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டு விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. நான் இப்போ அங்கே என்ன திரும்ப கேட்குறேன், திருவொற்றியூருடைய எம்எல்ஏ இருக்காரா இல்லையா தாவேகல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஓட்டு கேட்கவே போகல. இது உண்மைங்க, ஓட்டு கேட்கவே பெரும்பாலும் போலங்க. பேர் குறிப்பிட்டே சொல்லலாம். ஆமாம், திருவொற்றியூர் செந்தில்குமார் அவர் ஒரு வழக்கறிஞராக கூட இருக்கார். அவர் ஒரு 2-3 நாள் தான் ஏதோ சம்திங் தான் போயிருக்காரு போல, ரொம்ப பெருசாலாம் இல்லை. மக்களை விசாரித்தாலே பயங்கரமாக சொன்னாங்க தேர்தல் காலத்திலேயே. ஸோ அப்போ முகம் தெரியாமல் விஜய் என்ற முகத்துக்காக உங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு. உங்களுக்கு என்ன வேலை? இன்னும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? 100 நாள் ஆயிடுச்சு இல்லை, ஒரு கொலை நம்ம சம்பவம் நடந்திருக்குல்ல, அன்னைக்கு நைட்டை நீங்கள் ஏன் போகல? அன்னைக்கு சாயங்காலமே ஏன் போகல? எல்லாத்துக்கும் தலைமையிலேருந்து வரணும், எல்லாத்துக்கும் முதல்வர் தான் சொல்லணும்னா நீங்கள் எதுக்கு எம்எல்ஏவாக இருக்கீங்க? எதுக்குங்க எம்எல்ஏவாக இருக்கீங்க? மக்கள் நலன் சார்ந்து தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. திருவொற்றியூர் பகுதியே போக மாட்டீங்க. நேற்று ஃபுல்லாக விமர்சனம் வந்ததுக்கப்புறம் இந்த 800 துறைமுகத்துக்கு அந்த மீன் செத்து கிடக்குல்ல, அந்த பகுதிக்கு போகிறீங்க. இதையே அதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகல, யாருமே போலங்க. முற்றிலுமாக திருவொற்றியூர் எம்எல்ஏவுடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. மக்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த பகுதியில் நம்ம சேனல் சார்பாக நம்ம கூட பப்ளிக் ஒப்பீனியன் கூட எடுக்கலாம். அவ்வளவு செயல்பாடுகள் மந்தமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருன்னே தெரியாத நபராக தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. விஜய் என்ற நபருக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த சூழல் உங்களுக்கு இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது, நீங்கள் அன்றைக்கி போயிருக்கணுமா இல்லையா? அன்றைக்கு எம்எல்ஏ போயிருந்தா இன்றைக்கி ஆதவர்ஜனுக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கும். உங்களுக்கு புரியுதா? எம்எல்ஏ வராத கோவம் தான் அது வெளிப்பாடு. நான் போய் இந்த அரசு இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்கள் லாயர், உங்களுக்கு எல்லாமே தெரியும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எப்படி கையாளணும்னு தெரியும். அப்போ நீங்கள் போகணும். வட சென்னை போன்ற பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு பதற்ற சூழல் இருக்குங்கிறப்ப நீங்கள் போயிருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் தாமதமாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நீங்கள் அமைச்சர்கள் வரும்போது அவமானமாவது யாருக்கு கெட்ட பேர்? உங்கள் கட்சிக்கு தான் கெட்ட பேர், உங்கள் அரசுக்கு தான் கெட்ட பேர். அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள் சரியாக இருந்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை வராது. அப்போ பல இடங்களில், அதாவது ஒரு 70% 80% சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையாக செயல்படுறாங்க, 20 பேர் இந்த மாதிரி மந்தமாக செயல்படுறாங்க. இது தாவேக அரசுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். எப்போ ஏற்படுத்தினா உள்ளாட்சியில் உங்களுக்கு அடி விழும், அந்த பகுதிகளெலாம் பயங்கரமாக அடி விழும் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும்போது. அப்போ எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள். எல்லாத்துக்கும் தலைமை வர முடியாத அமைச்சர், எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் லாயரு, நீங்கள் ஒரு எம்எல்ஏ, இந்த மக்களுக்கு என்ன தெரியும்? மக்களுக்காக நீங்கள் போய் நிற்கணும். இந்த 5 வருஷம் நீங்கள் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டான், இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அடுத்த முறை உங்களை தேர்ந்தெடுப்பான். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாமல் மக்களாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து கலந்து கொள்ளாமல் நீங்கள் அமைச்சர் வரட்டும், தலைமை உத்தரவு கொடுக்கட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளாட்சியில் தாவேக்கா அங்கே அடி விடும், பயங்கரமான அடி விடும். அப்போ எதிர்கட்சிகள் அங்கே அரசியல் செய்வாங்க. அந்த சூழலை நீங்கள் தடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கீங்க, மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கீங்க. அப்போ நீங்கள் முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யலைன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள் கேவலப்பட்டு போகக்கூடிய சூழலை நீங்கள் தான் உருவாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ அதெல்லாம் சரி பண்ணணும் தாவேக்காங்கிறது நம்மளுடைய கருத்து. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி கிறிஸ்டின்.